பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திராவிட கட்சிகளின் கால் நூற்றாண்டு ஆட்சியில் அரசு துறைகளில் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடியது. கட்டிட அனுமதி உள்ளிட்ட எந்த துறையின் அனுமதிக்கு விண்ணப்பித்தாலும் பார்ட்டி ஃபண்ட் பெயரில் மக்களிடம் ஆட்சியாளர்கள் பணம் பறித்தனர் என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் புது ஆட்சியில் முதல்வர் விஜய் இதற்கு முடிவு கட்ட துவங்கியிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. திமுக ஆட்சியில் CMDA மற்றும் DTCPயில் கட்டிட அனுமதிக்கு சதுர அடிக்கு 27 ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக பறிக்கப்பட்டது. இப்போது முதல்வர் விஜய் உத்தரவால் அந்த வசூல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மின்துறையிலும் அடுத்த அதிரடி நிகழ்த்தியிருக்கிறார் விஜய். 2006-2011 திமுக ஆட்சியில் மின்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தில் அரசு அனுமதிக்கு 1 மெகாவாட்டுக்கு 5 லட்சம் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்த காலத்தில் 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. பின் தங்கமணி அமைச்சரான பின் 15 லட்சமாக கூடியது. சென்ற திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி பதவி காலத்தில் 1 மெகாவாட்டிற்கு 25 லட்சமாக அதிகரிக்கப்பட்டது. உதாரணமாக ஒரு நிறுவனம் 10 மெகாவாட் மின் திட்டத்திற்கு அரசு அனுமதி கோரி விண்ணப்பித்தால் 2.5 கோடி ரூபாய் அழ வேண்டும். 25 ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த ஊழல் நடைமுறை தாவேக ஆட்சிக்கு வந்த பின் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதென்றே சொல்லலாம். சில நாட்களாக சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கு பார்ட்டி ஃபண்ட் பணம் வசூலிக்காமலேயே அனுமதி வழங்கியுள்ளது விஜய் அரசு. விண்ணப்பங்கள் தகுதியானவையாக இருப்பின் உடனடியாக அனுமதி வழங்குமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் அலுவலகம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த அதிரடி தொடர வேண்டுமென எதிர்பார்க்கும் தொழில்துறையினர் இதேபோன்றே நேர்மையான அணுகுமுறை நடவடிக்கைகளை பிற துறைகளுக்கும் முதல்வர் விஜய் விரிவுபடுத்தினால் தாவேக ஆட்சிக்கு நற்பெயர் கிடைக்கும் என்கின்றனர்.